Praise the Lord. இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்முடைய பாதைகள் கோணலானவைகள் போல தோன்றும். நாம் புறப்பட்ட இடம் ஒன்றாக இருக்கும், ஆனால் நாம் போய் சேருகிற இடம் வேறவாக இருக்கும். நம்முடைய டெஸ்டினேஷன் இடையில மாறிடும். சில நேரங்கள்ல தேவனுடைய சித்தத்தை நாம் அறியாததுனால why this is happening in my life Lord அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்கிறோம். that God only knows it. அந்த கோணலானவைகள் எல்லாம் சரியாக்கும். உனக்கு கோணலானதா தெரிந்தாலும் தேவனுடைய பார்வையில் அது நேரானது. தேவன் உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு சேர்ப்பார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.